சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் பிரார்த்தனைகளை எப்போ சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பீங்க? எப்போ என் வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழுவேன்? நான் ஆசைப்பட்ட காரியம் நல்லதாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் எப்போது கைகூடி வரும் என கேட்ட என் அன்பு பிள்ளையே, இதோ உனக்கான நல்லது நடப்பதற்கான தேதியை நான் குறிச்சிட்டேன். சரியாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீயும் நிம்மதியாகவும் மனநிறைவோடு மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிற. முதல்ல நான் சொல்கிறத கேளு. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா உன் மனசில் கவலைகளை தூண்டிவிடக்கூடிய சில மனிதர்களை பார்ப்பதையும் அவர்களை பற்றி பேசுவதையும் நிறுத்திடு. ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் அவங்க உன்னை நல்லா இருக்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கெடுதல் செய்யும் அந்த நபர்களையும் அவர்களுடைய செயல்களையும் பற்றி நீ ஏன் யோசிக்கவும் பேசவும் வேண்டும்? யார் எப்படி இருந்தாலும் நீயா உன் வேலையை பார்த்துக்கிட்டு உனக்கான விஷயங்களை செஞ்சு போய்கிட்டே இரு. இன்னைக்கு இல்லைன்றதுக்காக நீ வாடி வதங்க வேணாம். நாளைக்கு எல்லாம் உனக்கானதாக நீ ஆசைப்பட்டது போல உன்னிடம் வந்து சேரும். முயற்சி செய்கிறதும் முடிவு எடுப்பதும் மட்டும்தான் நீயே தவிர உனக்கான விஷயங்களையெல்லாம் முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பில் தானே இருக்கிறது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு துணையாருந்து உதவி செய்ய தயாராக இருக்கும் இந்த சாயப்பா எக்காலத்திலும் உன்னை ஏமாந்து போகிறபடி விட்டுட மாட்டேன். இலகிய மனசு கொண்ட உன்னை எல்லாரும் இலக்காரமாக பார்க்குறாங்களே நினைக்காத. நிச்சயமாக எல்லாரும் உனக்கு தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாக நான் மாற்றி அமைக்க போகிறேன். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு போவாங்கன்றத காலம் முடிவு செய்வதில்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதருடைய நடத்தையையும் செயலையும் வச்சுதானே மற்றவங்க உன் கூட பேசுகிறாங்க. நீ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசின, எல்லாருக்கும் நல்லது செஞ்சினா காலம் முழுக்க அவங்க உன் கூட நட்பாக பாசமாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு சுயநல சிந்தனையோட மற்றவங்களுக்கு எந்த நல்லதும் செய்யாமல் உன வேலையை பார்த்துக்கிட்டு காரியவாதியாக நீ இருந்தீனா உன்னுடன் அவர்கள் பேசக்கூடியதும் பழகக்கூடியதும் குறைந்து விடும் தானே. இப்படி தான் உன் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னிடம் அருகில் இருப்பதும் தூரமாய் போவதும் உன்னுடைய செயலையும் பேச்சையும் பொறுத்துதான். எப்போதுமே இது இரண்டுமே சுத்தமாக நேர்மையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லா மனிதர்களுக்குமே தெரியும், மனிதர்கள் என்றால் ஒரு நாள் அழியக்கூடியவர்கள், மரணம் வரும்னு. இருந்தாலும் அதுக்காக பயப்படாமல், ஆண்டவன் மேல் அச்சப்படாமல், எப்போதும் எதுக்கெடுத்தாலும் போட்டியும் பொறாமையும் ஆணவமும் அகங்காரமும் இந்த மனித மனங்களில் ஏன் தான் இப்படி குமிஞ்சு போயிருக்குன்னு தெரில. என் தங்கப்பிள்ளையே, என்னதான் நீ உண்மையின் பக்கமாக இருந்தாலும் நிச்சயம் உனக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரதான் செய்யும். ஆனால் நான் சரியான நேரத்தில் சரியானபடி அதை முடித்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக தருவேன். அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிஞ்சு தைரியமாக வாழ ஆரம்பியேன் செல்லமே. உனக்கான வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு இனிமே நீ உன்னுடைய முயற்சிகளிலிருந்து பின்வாங்க வேண்டாம். அப்படியே சில விஷயங்களை சமாளிக்க முடியாமல் நிறுத்திடலாமா பின்வாங்கிடலாமா நீ யோசிக்கும்போது நீ பட்ட அவமானங்களையும் மற்றவர்கள் உன்னை அசிங்கப்படுத்தி பேசியதையும் யோசிச்சுக்கோ. எத்தனை முறை உன்னை நிராகரித்தார்கள்? உன்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, அழகான ஆடை ஆபரணங்கள் கிடையாதுன்னு சின்ன வயதிலிருந்து இதுவரைக்கும் பல இடங்களில் நீ அறியாமலும் அறிந்தும் கூட அவமானப்பட்டிருக்கிறாய். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உனக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை உருவாக்கி புத்துணர்ச்சியோடு உன்னுடைய வேலைகளை செஞ்சு வெற்றியின் உச்சத்திற்கு வர முயற்சி செய். இந்த சாயப்பா என்னால் முடிஞ்சது உன் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறது. அதை நிச்சயமாய் நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. நீ எக்காலத்திலும் யார் மனதையும் காயப்படுத்தும் முன்பாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கணும். நீ காயப்படும்படி பேசிவிட்டால் அவங்க அதை மன்னிச்சிடலாம். ஆனால் நீ பேசின வார்த்தைகள் அவர்கள் மனசில் மறக்காமல் அப்படியே தான் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டு சேர்றதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சேர்ந்த பிறகும் அப்படி சண்டை போடும்போது நீ பேசிய வார்த்தைகளும் சொன்ன சொல்லும் அவர்கள் நெஞ்சில் ஈட்டி போல குத்திக்கிட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியே வந்து உனக்கே கஷ்டத்தையும் கொடுப்பதாக நிகழ்ந்தே தீரும். அதனால தான் அவசரப்பட்டு பேசாத, அவசரப்பட்டு எதையும் செய்யாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.